ஷார்ப்பாக இருக்கணும். என்ன நடக்குதுங்க? யார் இவங்கெல்லாம்? பண்ணிடலண்ணா, பண்ணிடலாம். ஒருத்தங்க கூட பேசக்கூடாது. பார்த்துக்கலாம். அதை முடிக்க வேண்டியது உன் பொறுப்பு. சரிண்ணே. புரியுதா? பண்ணிடலண்ணே. பார்த்து முடிச்சு. சரியா? கூட வந்து பார்த்துக்கிறேன். வெளியே தெரியக்கூடாது. சரிண்ணா. சீக்கிரம் போய் பாருங்கடா. ஏய், என்னடா பிரச்சனை? கூடி கோஷம் போட்டு இருக்கீங்க. எங்களுக்கு சேர வேண்டிய குத்தகை பணம் வரணும். எங்களுடைய நிலத்தெல்லாம் எங்களுக்கே திருப்பி தரணும். எங்களுடைய நிலத்துல வேலை வாங்கிட்டு எங்களுக்கே கூலி தர மாட்டேங்கிறீங்க. ஏய், எம்எல்ஏ போற பிச்சையில உயிர் வாழ்ற நாய்ங்க நீங்க. எம்எல்ஏ எதிர்த்து பேசுறீங்களா? தர்மா, ஏய், என்ன அங்கங்கே கூட்டம் போட்டு கோஷம் போட்டுட்ருக்கீங்க? சேர வேண்டியது தானே நாங்கள் கேட்குறோம். இப்படியே எம்எல்ஏ பற்றி அங்கங்கே சொல்லிட்டு திரிஞ்சிங்கன்னு வையேன், தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு லாடம் கட்டிடுவோம். பார்த்துக்க. ஓய், யார்றாங்க? வேலையா பாடுறா. சரிங்கய்யா. தர்மா. வணக்கண்ணா. இன்னைக்கு வசூல் எப்படி? அதெல்லாம் எப்பவும் போல தானே. இந்தா வச்சுக்க, சந்தோஷமா இருக்கு. போயிட்டு வரண்ணா. உன்னை பற்றி எவ்வளோ சொன்னாலும் இவன் நம்ப மாட்டேங்கிறான். ஓகே. தர்மா, பேசுனது யாருன்னு தெரியுமா? வெளிநாட்டு தொழிலதிபர்களோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர் தான் பேசினார். அப்படியா? ஒன்றுமில்ல, நம்ம ஊரில் ஃபேக்ட்ரி கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம ஊர்லையா? நம்ம ஊர்ல எந்த இடம்? ஒன்றும் இல்லை தர்மா, நம்ம ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த 100 ஏக்கர் பூமியை தான். ஏங்க, அதெல்லாம் விவசாயம் நிலங்க. ஏய், அதனால என்ன இப்போ? அதெல்லாம் பார்த்தா முடியுமா? அவன் எத்தனை கோடி வேணா தரேன்றான். அவன் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு அத்தனை வசதியும் அங்கே தான் இருக்குன்றான். என்ன தர்மா? ஒன்றும் இல்லைண்ணே, உங்களுக்கு சரிண்ணா முடிச்சிடுறேன். அப்போ முடிச்சிடு. முடிக்கிற கண்டிப்பாக முடிச்சிடுறேண்ணே. கிளம்பு. வா போகலாம். வரேங்க. போயிட்டு வா. மாப்பிள்ள, நீ பண்ணுறது உனக்கே நல்லா இருக்காடா? என்னடா? இல்லைடா, எம்எல்ஏக்காக கொலையெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் நீ இப்போ பண்ண போகிற காரியம் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். இல்லை மாப்பிள்ள, எம்எல்ஏ. அதை பற்றி எதுவும் பேசாத, வண்டி எடு.
வாதர்மா, என்ன ஆளையே காணும்? போன விஷயம் என்னாச்சு? இல்லைங்க, அது ஒன்றும் சரியாக வரமே தெரிலண்ணே. ஏன்? ஊருக்குள்ளே எதிர்ப்பு அதிகமாகிடுச்சு. முன்ன மாதிரி மக்களை ஏமாற்ற முடியல. எவனை பார்த்தாலும் சட்டம் பேசுகிறான். அதுக்காக அப்படியே விட்டுறலாம் வந்தம்மா. சாதாரண பேப்பர் படிக்க தெரியாத நாய்ங்க சட்டம் பேசுதுங்களா? இதெல்லாம் எப்படி தெரியுமா? அந்த அடிமை நாய்ங்க இருக்கிற வரையும் தான் நான் முதலாளியாக இருக்க முடியும். இத்தனை வருஷமா துணிஞ்சே இருந்தவனுங்க இப்போ தான் நிம்மதி ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பாவம் பண்ணிட்டேனே. இனி போகிற காலத்துலையாவது கொஞ்சம் புண்ணியம் பண்ணிட்டு போகணும். என்ன தர்மா, பாவம் புண்ணியம் நியாயம் தர்மம்லாம் பற்றி பேசுகிற? சரி விடு, நீ ஏதோ குழப்பத்தில் இருக்கன்னு நினைக்கிறேன். யோசிப்பு. இனி போகிற காலத்துலையாவது கொஞ்சம் புண்ணியம் பண்ணிட்டு போகணும். ஏங்க அவசரமாக வர சொன்னீங்க? ஏன் டென்ஷன் ஆகுற? ஏங்க நீங்கள் இருக்கும்போது எதுவும் நடக்காதுன்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கு என்ன இப்போ? எவனா ஒருத்தன் மேலே இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி என் வேலையே போச்சுங்க. அவசரப்படாமல் பேசு. சரி, இப்போ எதுக்கு வர சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை, தர்மாவை முடிச்சிட்டு. என்னங்க சொல்கிறீங்க? வர வர அவன் போக்கே சரியில்லை. நியாயம் தர்மம் பாவம் புண்ணியெல்லாம் என்கிட்டயே பேசுகிறான். எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. இல்லை இல்லை, அவன் எப்போ நம்மக்கிட்டேயே இப்படி பேசுகிறானோ அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. சரிங்க, ஓகேங்க. தர்மா, தர்மா, ஏன்டா தளத்துக்கு ஓடியார? அதை விட்றா மாப்ள, இதை கேள்றா. இல்லை இல்லை, அவன் எப்போ நம்மக்கிட்டேயே இப்படி பேசுகிறானோ அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. அந்த மானங்கட்ட எம்எல்ஏக்காக நீ என்னென்ன பண்ண? ஊர் மக்களுக்காக நீ ஒரே ஒரு குரல் கொடுத்த. ஆனால் கடைசியில் ஒன்று அந்த போலீஸ்காரன்ட்ட சொல்லி உன்னை சாவடிக்க சொல்லிட்டான். இப்போ என்ன பண்ண போற? இதெல்லாம் எப்போ நடக்கும் எனக்கு தெரியும்டா. என்னடா சொல்ற? எம்எல்ஏக்காக ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் என்னை எப்படிலாம் திட்டிருப்ப. உண்மையிலேயே நான் யார் தெரியுமா? எம்எல்ஏ ஒழிக, 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 எம்எல்ஏ ஒழிக. அக்கா, நீங்க ஏன்க்கா எப்பவுமே நம்ம ஊர் பெரியவரை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கும் அவருக்கும் என்னதான்க்கா பிரச்சனை? தர்மா, எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்டான பிரச்சனை தான். நம்ம ஊரையே அவன் கூறு போட்டு விற்கணும்னு நினைக்கிறான். அரசாங்கம் செய்யற எந்த உதவியும் வேர்வை சிந்துற இந்த மக்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். ஒருவேளை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடந்த மாதிரி ஏதாவது எனக்கும் நடந்துச்சுன்னா தர்மான்ற பேருக்கு தகுந்த மாதிரி நீ தண்டை போராடணும். சரிக்கா. சரி, கடைக்கு போயிட்டு வா, நம்ம சாப்பிடலான்னு.
சாரிடா மாப்பிள்ள. வண்டி ஏறா போலாம். எதுக்கு அவசரமாக வர சொன்னீங்க? அவசரம்தான், ரொம்ப ரொம்ப அவசரம். இத்தனை வருஷ அரசியல் வாழ்க்கையில் தோத்து போனதே கிடையாது. என்னை ஜெயிக்க நினைச்சவனையும் உயிரோட விட்டது கிடையாது. எனக்கு உன் மேல கோபம் கிடையாது தர்மா, சின்ன வருத்தம். இந்த மூளை இல்லாத முட்டா ஜனங்களை நம்பி நீ உயிரை விட போற. ஒன்றும் இல்லை, உன்னை போட்டு தர போறேன். என்னடா பயமா இருக்க? இருக்கிற விவசாய நிலத்தெல்லாம் ஃபேக்டரி கட்ட கொடுத்துருவீங்க. எங்க வீட்டு புள்ள மாதிரி வளர்க்குற காலை இனத்தையும் அழுத்திடுவீங்க. சட்டமும் அதிகார பலமும் அரசியலும் உங்ககிட்ட இருக்கிறதுனால எல்லாத்தையும் உங்க விருப்பப்படி மாத்துவீங்களடா. கடைசியா ஒன்று சொல்றேன், தமிழும் தமிழ்நாட்டு பாரம்பரியமும் அழிய போகுதுன்னா எந்த தமிழனும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். இந்த மாதிரி ஆளெல்லாம் இந்த மண்ணில் உயிர் வாழ விட்டா என் தாயும் மன்னிக்க மாட்டா, இந்த தமிழ் மண் மன்னிக்காதுடா.